சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் நடக்க உள்ளது. அது நல்லதா கெட்டதா? நிச்சயமாக சொல்கிறேன், நல்லதுதான். இதுவரைக்கும் தான் பல கெட்டதை பார்த்து விட்டாயே. பார்க்கக்கூடாது அனைத்தையும் பார்த்து நொந்து உன்னுடைய மனமானது வெந்து போய் இருக்கிறது. அதிலும் சிலர் முல்லை குத்துவது போல் அவர்கள் வார்த்தைகளால் குத்திக்கொண்டு உன் மனதை காயப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான பாவத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். அனுபவிக்காமல் யாருமே எதுவும் செய்ய முடியாது. நீ எதுவுமே செய்யாமல் அனுபவிக்கிறாய் என்று நினைக்கிறாய். இல்லை, உன் ஜென்மத்தில் நீ செய்த கர்ம வினையால்தான் இப்பொழுது இந்த விஷயத்தை நீ எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதுபோல் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பார். அவர்கள் எந்த ஜென்மத்திலேயே உன் கண்முன்னே அனுபவிப்பார்கள். அதனால் உன்னை வாயால் வார்த்தையால் குத்துகிறார்கள் என்று நினைக்காதே. அவர்கள் எந்த அளவு கஷ்டப்பட போகிறார்கள் என்பதை மட்டும் இப்பொழுது முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் சொல்ல வந்தேன். வாழ்க்கையில் இதுவரைக்கும் கெட்ட விஷயத்தை மட்டுமே பார்த்தாய். அதனால் உனக்கான விடிவு காலம் நேரம் வந்துவிட்டது. நல்ல நேரம் வரும்போது செய்வேன், நல்ல நேரம் வரும்போது செய்வேன், இப்படியே நல்ல நேரம் வரும்போது செய்வேன் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அந்த நல்ல நேரமும் உன்னுடைய வாழ்க்கையை நெருங்கி வந்து விட்டது. சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில் நீ இழந்ததை விட அதிகமான செல்வங்களையும் சந்தோஷங்களையும் நிம்மதிகளையும் நீ பெறுவாய். நீ நினைக்கலாம், என் வாழ்க்கையில் அதிக தேவைகள் உள்ளது என்று. நான் நினைத்தால் ஒரு சொடக்கு போடும் நேரத்தில் அனைத்தையுமே உனக்கு செய்து தந்து விடுவேன். இனி பார், படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் எல்லாம் அப்படி நிற்கிறதோ அது அனைத்தையுமே இனி சந்தோஷமாக நடக்க துவங்கும். நீ என்ன நினைக்கிறாய்? மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், எப்படி சீக்கிரமாக சரி செய்வாய் என்று. நிச்சயமாக படிப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயங்கள் நடந்து நிம்மதிகளும் சந்தோஷங்களும் செல்வ செழிப்புகளும் அனைத்துமே உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். எல்லா முறை நேரத்திலும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படாதே. எல்லாம் படிப்படியாக இணை கொடுக்கும் என்று என்னால் உனக்கு இன்றிலிருந்து இனி வரப்போகும் அனைத்து நாட்களுமே நிம்மதியான நாட்களாக மட்டும்தான் இருக்கும். முதலில் நீ ஒன்றை மனதில் நினைத்துக்கொள். சாய் சொன்னால் நடக்குமா என்ற அந்த கேள்விக்குறியோடு இதை கேட்பது நடக்கும் என்ற நம்பிக்கையில் இதை நீ தொடர்ந்து மனதுக்குள் வைத்துக்கொள். நான் சொன்னதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய இடத்திற்கு வருவாய். காலம் உனக்கான பதிலை சொல்லும். காலம் எந்த அளவு உன்னை கஷ்டப்படுத்தியதோ அதை விட அதிகமாக உன் வாழ்க்கையில் அனைத்து நிம்மதிகளும் செல்வங்களும் நல்ல வளங்களுடன் நீயும் உன் குடும்பமும் நிறைவுடன் இருப்பீர்கள். எந்த வேலையும் கிடைக்கவில்லை, யாரும் மதிக்கவில்லை என்று நினைக்கிறேன். உனக்கென்ன தகுதியோ அந்த தகுதிக்கு தகுந்த வேலை உன் வாழ்க்கையில் கிடைக்கும். அந்த வாழ்க்கையினால் உனக்கு அனைத்து செல்வ வளங்களும் நீ அனுபவிப்பாய். உன்னால் உன்னுடைய சுயமான காலில் நின்று அனைவருக்கும் உதவி செய்யும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய இடத்திற்கு வரும். கவலைப்படாதே, தேவையில்லாத சிந்தனைகளை சிந்திக்காதே. உனக்காக நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.